ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேருக்கு லக்ஷ்மி காசு ஹாரம் மாங்காய் ஹாரம் பிடிக்கும்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் சூப்பரான லக்ஷ்மி ஹாரம் அண்டு காசுல ஹாரம் மேங்கோ ஹாரம் இது எல்லாமே காட்டுவேங்க. எல்லாமே டி நகர் லலிதா ஜுவல்லர்ஸ்லேருந்து தாங்க காட்டிகிட்ருக்கேன். நான் கோல்ட் ஷாப் விசிட் பண்ண அன்றைக்கி ஒரு கிராமோட ரேட் வந்து 8,720 rupees இருந்துச்சுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க முடியும். சரிங்களா? சேனலுக்குள்ளே வந்த உடனே லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஹாரம் பிடிச்சிருக்கு, எந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னுட்டு. இந்த ஹாரம் பாருங்கள், யூ ஷேப்பில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு எல்லோ பாலிஷில் கொடுத்துருக்கா. 10 பவுன் கிட்ட இருந்துச்சுங்க. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஒரு ட்ரெடிஷ்னலான ஹாரங்க அது ஃபஸ்ட்டு நான் காட்டினது. அடுத்தது இந்த ஹாரம் பாருங்கள், லக்ஷ்மி காசு ஹாரம் மாதிரி கீழே காசெல்லாம் காசு வருது. மேலே வந்து ஒரு பேர்டு உட்காந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பெண்டன்ட்டு பெரிய டாலர் வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே ஹேங்கிங்கில் திலகன் ஷேப்பில் ஒரு பெண்டன்ட் வருது. இது வந்து ஃப்ளெக்சிபிள் மாதிரி மேலே இருக்கிற ஹாரமும் அதுக்கு டாலர் கொடுத்துருக்காங்கங்க. ஃப்ளெக்சிபிள் மாடல். கீழே இருக்கிறது ஸ்டிஃப் மாடலும். மேலே இருக்கிற ஹாரம் 66 கிராம் கிட்ட இருக்குது. கீழே இருக்கிறது வந்து 71 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. இது வந்து கீழே இருக்கிறது கொஞ்சம் எம்போஸாக இருக்குது பாருங்கள். பெரிய ஹாரமாக தெரியுது. லென்த்து கூட அவ்வளோ லென்த்து வருங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி கிட்ட நான் தூரமாக இருந்து காட்டுவேன். இது வந்து அடுத்த ஹாரம் செட்டுங்க. மேங்கோ பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது வந்து ஒரு சம்பங்கி பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாரம் பாருங்கள், மேங்கோ ஹாரம் தான். சைடு ஃபுல்லாகவே க்ரீன் அண்டு பிங்க் கலர் ஸ்டோனு ஒரு மாங்காய்க்கும் மேலே ஆட் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி காசு, லக்ஷ்மி அம்மா டாலர் வருதுங்க, பெரிய டாலர் வருது. இந்த கீழே இருக்கிறது வந்து டாலர் ப்ளஸ் அதுக்கு கீழே ஹேங்கிங்கில் குட்டி டாலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் தூரமாக இருந்து காட்டுவேன் பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குன்னுட்டு. சூப்பராக இருந்துச்சுங்க. ப்ராடாக இருக்குங்க அந்த கீழே இருக்கிற ஹாரம் வந்து. அடுத்தது இந்த ஹாரம் பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு மேங்கோ பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்கங்க. ஸ்டிஃபாக இருக்குங்க. கீழெல்லாம் மேங்கோ பேட்டர்னும் மேலே இருக்கிறது கெட்டியான ஒரு ஃப்ளவர், ஒரு முள்ளு மாடல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் காட்டின மேங்கோ இதில் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுங்க ஃப்ளெக்சிபிளாக. இதில் ஸ்டோன்ஸ் எதுவும் இல்லை. இது வந்து மேங்கோ மாலா அண்டு லீஃபு வந்த மாதிரி மேங்கோ அந்த மாங்காய் வந்துட்டு மேலே அப்படியே அதோட இலை வர மாதிரி மாடலுங்க இது. டாலர் வந்து எம்போஸாக கொடுத்துருந்தாங்கங்க, பெரிய டாலரு. சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இந்த காசு மாலை பாருங்கள். இதில் வந்து பூ மாதிரி மேலே கொடுத்துட்டு ஒரு காசு அவ்வளோ பெரிய பெரிய காசு கொடுத்துருக்காங்கங்க. பிங்க் கலர் ஸ்டோனு அந்த சைடு இந்த சைடு ஒரு முகப்பு மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. டாலர் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அடுத்தது இது மேலே இருக்கிற ஹாரம் பாருங்கள். இதில் குட்டி குட்டி பிங்க் கலர் ஸ்டோன், ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் காசு மாலை ஸ்டிஃபாக கொடுத்துருக்காங்கங்க. மேலே இருக்கிறது 5.25 பவுன் இருக்குங்க. கீழே இருக்கிற ஹாரம் வந்து 12 பவுன் கிட்ட வருதுங்க. பெரிய பெரிய காயின்ஸ் வருதுங்க. கீழே இருக்கிற ஹாரமில் வந்து லக்ஷ்மி காசு, பெரிய பெரிய காசு காயின்ஸு நல்லா ப்ராடாக இருக்குங்க, எம்போஸாக இருக்குது. ஒரு கல்யாணத்துக்கு போட்ட வேறு லெவலுக்கு வெட்டிங் பீஸுங்க. யாருக்கு தான் லக்ஷ்மி காசு ஹாரம் பிடிக்காது சொல்லுங்கள்? இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னலான மாடலுங்க. இப்போ கூட இது ட்ரெண்டு தான். எப்போவுமே அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் இன்னும் அடுத்த நம்ம குழந்தைங்களுக்கு கூட நம்ம எடுத்து வச்சு கொடுக்க வேண்டியதை ஒரு பொருள் மாதிரிங்க இது காசு மாலைன்றது. ஒரு ட்ரெடிஷ்னலான பீஸு. எந்த நகை போட்டாலும் ஒரு காசு மாலை கழுத்தில் போட்டால் வேறு லெவல் இருக்குங்க. இருங்க நான் இந்த கீழே இருக்கிற ஹாரம் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குது சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். பாருங்கள், ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். அந்த டாலரு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெயின் கொடுத்துட்டு கீழே ஹேங்கிங்கில் சலங்கு மாதிரி பிளெயினாக கொடுத்துட்டு ஒரு திலகம் ஷேப் டாலர் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. பெரிய பெரிய காயின்ஸுங்க. அந்த சைடு இந்த சைடு பிங்க் கலர் ஸ்டோன்ஸு முகப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்களேன். எனக்கு போட்ட கழுத்தில் ஒன்று போட்டால் போதுங்க, ஏன்னா ஒரு பூ மாலை போட்ட மாதிரி அவ்வளோ லென்த் இருக்குது. 92 கிராம்ஸ் இருக்குங்க. அடுத்தது இந்த ஹாரம் செட்டு பாருங்கள். இந்த மேலே இருக்கிறது வந்து 32 கிராம், 4 பவுன் தான் இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன். வெறும் 32 கிராம் தான் இருக்குது மேலே இருக்கிறது. கீழே இருக்கிற ஹாரம் வந்து 48 கிராம் இருக்குது. மேலே இருக்கிறது 4 பவுனும் கீழே இருக்கிறது 6 பவுனில் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல்லும் ஒயிட்டு க்ரீனும் பிங்க் கலர் ஸ்டோன்ஸும் வச்சு பண்ணியிருக்காங்கங்க. ஃப்ளெக்சிபிள் டைப்பில் காசு மாலை இது. வெறும் டாலர் எதுவும் இல்லை, ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோன்ஸும் இருக்குது. ஆனால் 4 பவுனில் தான் வருது. கீழே இருக்கிறது 6 பவுனில் இருக்குங்க. நல்லா இருந்துச்சு கீழே இருக்கிற மாடலுமே. நம்மளுக்கு 4 பவுனில் காசு மாலை வேணும்னா இது மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம்.
ப்ளெயின் தான், எந்த டாலர் எதுவும் இல்லை. கீழே இருக்கிறது வந்து 2 லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே வந்து பாக்ஸாக வருது, கீழே காசு வச்சு அது ஆஃபு கீழே யூ ஷேப் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இது தாங்க வேறு லெவலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. மேங்கோ மாலா 51 கிராம் இருக்குங்க. பிங்க்கு, க்ரீனு, ஒயிட் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டிஃபாக இருக்குது. கீழே இருக்கிறது 6.5 பவுன் இருக்குங்க. மேலே இருக்கிறது வந்து ஃப்ளெக்சிபிள் டைப்பில் இருக்குது. 4 பவுன் தான் இருக்குது. இதில் ஒன்று பிங்க்கு, க்ரீனு, ப்ளூ ஸ்டோனு, ஒயிட் ஸ்டோனும் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ளெக்சிபிள் டைப்பில் இருக்குது. மேங்கோவில் இன்னொரு மாங்காய் மாடல் போட்டு சிம்பிள் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. இது ஸ்டிஃபாக இருந்துச்சுங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 6.5 பவுன் இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்ல மாடல் தாங்க. இது எல்லாமே ஒன்றாவது இருக்கணுங்க எல்லாருக்கும். ஏங்க ஒன்றாவது இருக்கணும்னு சொல்கிறீங்க, எப்படிங்க வாங்குறது? ரேட் ஏறிட்டே போகுதுன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் சேர்த்து வச்சு இருக்கும்போது வாங்கிக்கோங்க. இந்த ஹாரம் பாருங்கள், 78 கிராம்ஸ் இருந்துச்சுங்க. ப்ளெயின் ஒரு காசு அவ்வளோ பெரிய பெரிய காசு கொடுத்துட்டு நடுவில் ஒரு லீஃப் மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டின மாதிரி ஒரு மேங்கோ அண்டு லீஃப்க்கு மிக்ஸ் ஆன மாதிரி கொடுத்துருந்தாங்கங்க. ஸ்டிஃபு டைப்பு 10 பவுன் கிட்ட இருந்துச்சுங்க. அதான் 2 கிராம் கம்மி. மேலே இருக்கிறது இந்த ஹாரம் பாருங்கள். இது வந்து ஒரு மேலே முள் டைப்பில் கொடுத்துட்டு மேங்கோ ஃபினிஷிங் வருது பாருங்கள். கீழே வந்து லக்ஷ்மி காசு ஃபினிஷிங் வருது. மேலே வந்து மேங்கோ மாங்காய் ஷேப் வருது. பெரிய ப்ராடாக இருக்குது. மேலே இருக்கிற ஹாரம் 76 கிராம்ஸ் இருந்துச்சுங்க. 9.5 பவுன் இருந்துச்சு. இது வந்து 9.25 பவுன் வந்துச்சு. 78 கிராம்ஸுங்க. 2 கிராம் தான் கம்மி 10 பவுனுக்கு. அப்போ வெறும் ப்ளைனாக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுங்க. ஒரு காயின் அவ்வளோ பெருசு இருக்குங்க. லக்ஷ்மி காயின் சூப்பராக இருந்துச்சுங்க. வெட்டிங் பீஸ் இது செம்மையாக இருக்கும். ஒன்று கழுத்தில் போடலாம், ஒன்று இல்லைன்னா நம்ம இடுப்பில் ஒட்டியான மாதிரி கூட போடலாங்க. டாலர் இல்லைன்னா ப்ளைன் லக்ஷ்மி காசு இல்லை ப்ளைன் மேங்கோ ஹாரம் வந்து நம்ம இடுப்பில் ஒட்டியான மாதிரி கூட போடலாம் இல்லைங்க. செம்மையாக இருந்துச்சு. இது அடுத்ததுங்க. இது வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. மேலே வந்து ஒரு ஜிக்ஜாக் டைப்பில் மாதிரி கொடுத்துட்டு ஏதோ ஜன்னல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது காசு மாலையா இல்லையான்னுட்டு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு காசு மாலை மாதிரி இல்லைன்னு தெரியுது. மேலே இருக்கிறது வந்து 4 பவுனுங்க. ஸ்டிஃபாக இருக்கிற மாடல். 4 பவுனில் நான் வந்து இதுக்கு முன்னால் ஃப்ளெக்சிபிள் மாதிரி காட்டினேன் இல்லைங்க. இது ஸ்டிஃபாக இருக்குது. கீழே காசு வருது, மேலே பேர்ட்ஸ் வர மாதிரி 4 பவுன்லன்னு கொடுத்துருக்காங்க. நான் 32 கிராம் வருதுங்க. இது கீழே இருக்கிறது வந்து 71 கிராம்ஸ் இருக்குது. இது ஒரு மாடலாக இருந்துச்சு பேட்டர்னு ஹாரம் வந்து. இதில் காசு மாலையா இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல கரெக்டாக. என்ன காசாக இப்போ ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க காசுக்கு பதில். அந்த லக்ஷ்மி அம்மா உருவம் வருது இல்லைங்க, அந்த காசுக்கு பதில் ஏதோ ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அடுத்தது ஹாரம் செட்டுங்க. மேங்கோ ஹாரம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் டைப்லங்க. மாங்காய் ஹாரம் அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஒரு சிம்பிள் வருது பாருங்கள், லீஃப் மாதிரி அந்த சைடு இந்த சைடு. இதுக்கு வெறும் பிங்க் கலர் ஸ்டோன் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 43 கிராம் இருக்குங்க. 5.25 பவுன் இருக்குது கீழே இருக்கிற மாங்காய் ஹாரம். மேலே இருக்கிறது லக்ஷ்மி காசு ஹாரங்க. ஒயிட் அண்டு பிங்க் ஸ்டோன் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. டாலர் வருது. டாலர் கீழே சலங்கில் வந்து ஹேங்கிங்கில் சலங்கு ப்ளைன் சலங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. 57 கிராம் இருக்குது மேலே இருக்கிற ஹாரம். இந்த மேங்கோ ஹாரம் நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா வெறும் பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லைங்க, இடுப்பில் ஒட்டியான மாதிரி கூட போட்டிக்கலாம் இந்த ஹாரம். நல்லா இருக்கும் பாருங்கள். இது அடுத்தது லக்ஷ்மி காசு ஹாரங்க. ஜன்னல் டைப்பில் கொடுத்துட்டு ப்ளூ, க்ரீன் அண்டு பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. கீழே லைனில் வந்து ஒன்றுக்கு ஒன்று காசு ஒட்டின மாதிரி குட்டி காசில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கிறது வந்து 3 லேயர் ஜன்னல் மாதிரி கொடுத்துருக்காங்க. எம்போஸாக இருக்குது. பெரிய டாலர் மாதிரி ப்ராடான ஒரு லைட் வெயிட்டு, ஆனாலும் ப்ராடாக தெரிகிற மாதிரி. வெறும் 58 கிராம்ஸ் தாங்க. எவ்வளோ கிராண்டாக தெரியுது பாருங்கள். பார்வையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் டாலர் இல்லைங்க, ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது 47 கிராம்ஸுங்க. இதில் டாலர் இருக்குது. அந்த டாலர் பாருங்களேன், நகாஸ் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்கங்க. நக்ஷி டைப்பில் வருது. நகாஸ் கிடையாது, நக்ஷி டைப்பில் வருது. லக்ஷ்மி அம்மா உருவம் ஒரு மண்டபத்தில் உட்காந்த மாதிரி சிங்காசனமில் உட்காந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே குட்டி ஹேங்கிங் வருது. இதில் வந்து டாலரு எடுத்துகிட்டு எனக்கு நார்மலாக ப்ளைன் நகாஸ் டாலர் இருக்குல்ல, அது எடுத்து இதில் மேட்ச் பண்ணி அங்கே மாடலாக வச்சுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் இந்த பேட்டர்னு அது கிடையாதுன்னு என்னோடய ஃபீலிங்கு. இதுக்கு வந்து நார்மல் கோல்டு தான் வரும். இது வந்து பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் அந்த ஹூக்கு கிட்ட அந்த டாலர் எடுத்துகிட்டு இது வேறு டாலர் இதில் அட்டாச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனாலும் இந்த பேட்டர்ன் நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு.
48 கிராம் கிட்ட இருக்குங்க. நல்லா இருந்துச்சு பாருங்கள். நான் லாங்காக இருந்து காட்டுவேன். இந்த மாடல் நல்லா இருந்துச்சு இல்லைங்க. அடுத்தது இந்த ஹாரம் செட்டு பாருங்கள். கீழே இருக்கிறது வந்து 10 பவுன் 81 கிராம் கிட்ட இருக்குங்க. ஒன்றுக்கு ஒன்று காசு ஒட்டின மாதிரி கொடுத்துட்டு அதில் ஏதோ ரவுண்டு பால் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. ஸ்டோன் இல்லை, எனாமல் இல்லை, எதுவும் இல்லைங்க. ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று லக்ஷ்மி காசுக்கு மேலே வந்து அந்த ரவுண்டு ஒரு கிண்ணி டைப்பில் ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேட்டர்ன், அழகான ஒரு பேட்டர்னுங்க. பார்வையாக இருக்குது பாருங்கள். செமையாக இருந்துச்சு, கெட்டியாக இருந்துச்சு. ஸ்டிஃப்பு மாடல் 81 கிராம் கிட்ட இருக்குங்க. அதான் 10 பவுனுக்கு 1 கிராம் கூடவே இருக்குது. மேலே இருக்கிறது 40 கிராம் தாங்க. 5 பவுன் ஸ்டிஃபாக கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு திலகம் ஷேப் கொடுத்துட்டு கீழே லேயரில் வந்து காசு ஒட்டின மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டிஃப் டைப்பு தாங்க இது. 40 கிராம் கிட்ட இருக்குது. 5 பவுன் இருக்குது. 5 பவுனில் வாங்கினோன்னு இது மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. டாலர் வேணுமென்னாலும் இருக்குது, டாலர் இல்லாமல் வேணுமென்னாலும் இருக்குது. ஃப்ளெக்சிபிள் மாதிரி இருக்குது. உங்களில் யாருக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு லக்ஷ்மி காசு ஹாரம் இருக்கா இல்லை மேங்கோ ஹாரம் இருக்கான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது அடுத்த மாடலுங்க. லக்ஷ்மி காயின் பெரிய பெரிய காயின் கொடுத்து எஸ் டைப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஃப்ளவர் பேட்டர்ன் ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. பெரிய பார்டருங்க, ஸ்டிஃபாக இருக்குது. 81 கிராம். இது சேம் டு சேம் அதே கிராமில் தான் இருக்குது. ஆனால் பேட்டர்ன் மாதிரி இருக்குது பாருங்களேன். எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு காயின் அவ்வளோ பெரிய காயின்ஸ் வச்சுருக்காங்க. லக்ஷ்மி காசு 81 கிராம் இருக்குது. 10 பவுனுக்கு 1 கிராம் கூடவே இருக்குது. மேலே இருக்கிறது வந்து 67 கிராம்ஸ் இருக்குங்க. லக்ஷ்மி அம்மா டாலர் ஒன்று கொடுத்துட்டு கீழே வந்து பிளெயின் சலங்கு தொங்குற மாதிரி கொடுத்துட்டு பிங்க் அண்டு ஒயிட் ஸ்டோன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிளில் இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று காசு ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிள், ஸ்டிஃபாக இல்லை பாருங்கள். மேலே இருக்கிற ஹாரமாக 67 கிராம்ஸ் இருக்குது. இந்த கீழே இருக்கிறது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. 10 பவுனில் உங்கள் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் அப்போ போனோன்னே இது மாதிரி எந்த டாலர் எதுவும் இல்லாமல் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இது மாதிரி ஹாரம் இல்லை. ஃப்ளெக்சிபிள் கூட நல்லா இருக்கும். ப்ளைனாக வாங்கி போடுங்க, நல்லா இருக்கும் கல்யாணத்துக்கு போட்டால். இதெல்லாம் ஒரு ஃபேன்சி வேறுன்னு தான் சொல்லணுங்க. ஃபேன்சியாக இருக்கும் போட்டால் கூட கழுத்தில். எனக்கு தெரிஞ்சு என்னங்க ட்ரெடிஷ்னல் பை ஃபேன்சியான்றங்க இல்லைங்க. ஒரு ஃபங்க்ஷன் வேறு ஃபேன்சி வேறு செம்மையாக இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு போடலாம். ஒரு ஃபேன்சியாக நம்ம சுடிதார் அது மாதிரி போட்டால் கூட காசு ஹாரம் வேறு லெவல் தாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஃபேன்சியாக இருக்கும் போட்டால். இது ஒரு ட்ரெண்டியான மாடல் தாங்க. எப்போவுமே ட்ரெண்டாக தான் இருக்கும். இது மாறினே இருந்தால் கூட காலம் மாறிட்டே இருக்குது. ஆனாலும் இந்த ஒரு மாடல் மட்டும் மாறவே இல்லை. ட்ரெண்டியாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ட்ரெடிஷ்னலான மாடலே. இதில் க்ரீன், பிங்க்கு அண்ட் ஒயிட் ஸ்டோனு ஃப்ளெக்சிபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று 56 கிராம்ஸ் இருக்குது. கீழே இருக்கிறது 77 கிராம்ஸ் இருக்குது. ப்ராடாக கொடுத்துருக்காங்க. ஸ்டிஃப்பு பேட்டர்னு கீழே இருக்கிறது. லக்ஷ்மி காசு கீழே ஹாரமுக்கு டாலர் வருது. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார்கிட்ட என்ன ஹாரம் இருக்குன்னுட்டு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், டேக் கேர்.